அன்புக்குரிய பெற்றார்களே, இஸ்லாத்துல ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் நண்பனை தேர்ந்தெடுக்கிறேன். இது ஒரு சாதாரணமான செய்தி அல்ல. என்ன மகண்ட கூட்டாளியார் யாரோட பழகுற, யாரோட பேசுற, யாரோட கலைக்கிற, யார ரோல் மாடலா எடுத்திருக்கிறான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, இதை கொஞ்சம் விளங்கிக் கொள்வோம். ஒவ்வொரு உலகத்திலையும் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஒவ்வொரு ஆப்லையும் இந்த பிள்ளையோட தன்மை வேற, இந்த பிள்ளை இதுக்கு லைக் பண்ற, எதை ஷாப் பண்ற. அன்புக்குரிய வாலிபச்சி தேவிகளே, ஒரு ஸ்மார்ட் போன் பாவிக்கிற ஒருத்தர், அவரோட கூட்டாளி, அவரோட நண்பர் ஒருத்தர் திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத்தாவி அவர் கபருக்கு போறாருன்னா நல்லாக விளங்கிக் கொள்ளுங்க. அவருடைய ஃபேஸ்புக் அக்கவுண்டும், அவருடைய வாட்ஸ்அப்பும், அவருடைய ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸும் இதெல்லாம் அவர் விட்டுட்டு போற அனந்தர சொத்து. இது அவர் விட்டுட்டு போற அனந்தரம். இவரோட ஃபேஸ்புக் தான் இவர் மூச்சு. ஆனா எத்தனை பேருக்கு பார்க்கலும் இல்லையா? எத்தனையோ பேருக்கு நடைப்பையோ போட்ட ஒரு ஃபேஸ்புக் உடைய பதிவை நான் கபருக்கு போனாலும் எந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பார்க்கலும் இல்லையா? அன்புக்குரிய வாலிபர்களே, விட்டுட்டு போற FB-உடைய, இன்ஸ்டாவுடைய, டிக்டாக்குடைய, மத்த ஒவ்வொரு எப்சினுடைய, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணினது, ஸ்டேட்டஸ் வச்சது, இது எல்லாமே என்னமே சொன்ன நிறுத்தப்படும். இதை விளங்கிக் கொள்வோம், இதை விளங்கிக் கொள்வோம். அன்புக்குரிய பெற்றார்களே, ஒரு காலம் இருந்துச்சு, என்னைய யாரு சரி தேடணும் என்றா, ஃபாரின்ல இருந்து என்னைய யாரு சரி தேடி என்ன பத்தின டீடைல்ஸை விளங்கணும் என்றா, அவர் முதலாவது ஃபிளைட் பிடிச்சி ஸ்ரீலங்காக்கு வந்தேன், என் ஊருக்கு வரணும், என் வீட்டு அட்ரஸ் மட்டும்தான் என்னைய விசாரிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஐடி. ஆனா இந்த கபலே இல்ல, ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் ஒவ்வொரு ஐடி, ஃபேஸ்புக்கு வேற, ஒவ்வொன்றுக்கும் வேற வேற ஐடி. கடலை கடந்து ஒரு 10-15 செகண்ட்ல என்ன முழு டீடைல்ஸையும் எடுத்துறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மொபைல் என்பது இது ஒரு கத்தி மாதிரி, கூரான கத்தி மாதிரி, இது ஒரு நெருப்பு மாதிரி. என்ன செய்ய வேண்டா, அந்த நெருப்பை பத்த வச்சு, ஒரு லாம்பை பத்த வச்சு, இந்த லாம்புடைய வெளிச்சத்துல குர்ஆன் மேலும், அந்த லாம்புடைய வெளிச்சத்துல படிக்கவும் மேலும், அந்த லாம்புடைய வெளிச்சத்துல கவிதை எழுதவும் மேலும். அதாவது நெருப்பை வச்சு ஒரு குடாரத்தை பத்த வச்சுட்டு, ஒரு கடையை பத்த வச்சுட்டு, ஒரு பெட்ரோல் ஊத்தி பத்த வச்சு உங்களுக்கு அடிச்சு நாசமாக்கவும் மேலும். மொபைல் என்பது நெருப்பு மாதிரி, மொபைல் என்பது கத்தி மாதிரி, ஆள வெட்டவும் மேலும், பழத்தை வெட்டவும் மேலும். எனவே அன்புக்குரிய வாலிபர்களே, மிச்சம் நிதானமாக நடந்து கொள்வோம். ஏனென்றால் ஒரு காலத்தில் வல்லரசு யாருன்னா, எந்த நாட்டிடத்துல யுத்த கப்பல்கள் இருந்துச்சதோ அவங்க தான் வல்லரசு உலகத்தில். இன்னொரு காலம் போச்சு, யாரிடத்தில் ஆயுதங்கள் கூட இருந்துச்சதோ அவங்க தான் வல்லரசு. இன்னும் கொஞ்சம் அடுத்த ஜெனரேஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இன்றைக்கு எந்த நாட்டிடத்துல பெரிய பெரிய ராக்கெட்டுகள், பெரிய பெரிய யுத்த விமானங்கள், ஆளில்லாத விமானங்கள் இருக்குதோ இவங்க தான் வல்லரசு உலகத்துல. அடுத்த காலம், அடுத்த தசாப்தம் அப்படி அல்ல. யாரிடத்துல முழு உலக மக்களுடைய டீடைல்ஸ், டேட்டாஸ், தரவுகளும் இருக்கிறதோ அவங்க தான் வல்லரசு. எனவேதான் ஒவ்வொரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ற நேரம் எலோவ் பண்ணணும். நாங்க ஒரு வார் நோட்டிபிகேஷன் எலோவ் பண்ணினா தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணேலும், எங்க போட்டோ எடுக்கலும், அவங்களுக்கு எங்க வாய்ஸ் நோட் எடுக்கலும். அன்புக்குரியவர்களே, கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய வாலிபர்களே, அன்புக்குரிய பெற்றார்களே, ஒரு பயங்கரமான காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே விளங்கிக் கொள்வோம், இன்றைக்கு மொபைல் என்பது அத்தியாவசியமாகி போச்சு மனிதனுக்கு. இது அத்தியாவசியம், பிரச்சனை இல்லை. ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, அந்த மொபைல் பாவிக்கிறதுக்குரிய பக்குவம் இருக்குதா என்பதை ஒவ்வொரு பெற்றாரும் யோசிப்போம். ஒவ்வொரு பெற்றாரும் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுப்போம். அன்புக்குரிய வாலிபர்களே, நீங்க எதற்கு கூடுதலாக எதை தேடுறீங்களோ அதுதான் வருவது. சைக்காலஜின்னு சொல்றது, மனிதனே நீ எதை அதிகம் தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடுகிறது. அல்லாஹ்வும் அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தில் மாட்டிக்கொண்ட நேரம் 7 கதவுகள். என்ன செய்ய, பாவத்திலிருந்து தப்புறதுக்கு எந்த வழியும் இல்லை, யார்ட்டையும் உதவி கேட்க முடியாது. 7 கதவுகளும் லாக் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன செஞ்சாங்க ஹஜ்ரத் யூசுப்? அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய வாலிபர்களே, நினைக்கவான அவர் யூசுப் இல்லையா, அவர் நபி இல்லையா? நான் சொல்லக்கூடிய சம்பவம் நடக்கிற பருவம் அவர் ஒரு நபி அல்ல. உங்களை போல ஒரு யங் பிளட், ஒரு இளம் வயது ரத்தம் ஓடக்கூடிய ஒரு வாலிபர் தான் அந்த யூசுப் என்ற அவர். அவர் நினைச்சாரு, எப்படி சரி நான் இதில் மாட்டக்கூடாது, எப்படி சரி தப்பணும். ஓடினாரு. அல்லாஹ்வும் யூசுஃபின் பக்கம் ஓடி வந்தான். இவர் ஓடினாரு. அன்புக்குரியவர்களே, அந்த காலம் இந்த சென்சர் டோர் எல்லாம் இல்லை. ஓட அல்லாஹ் திறந்து கொடுத்தான்.